அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஊரில் சாப்பிடக்கூடிய நார்மல் ஹனி கேக் கிடையாது. இது வந்து ரஷ்யன் ஹனி கேக். இது வந்து மெடோவிக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேக் நேமு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சோர் க்ரீம் ரெடி பண்ணணும். சோர் க்ரீம்னா ரொம்ப ஈஸி தான். அதுக்கு வந்து நம்ம வந்து குக்கிங் க்ரீம் எடுத்துக்கணும். குக்கிங் க்ரீமில் ஒரு 200 ml எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அது கொஞ்சம் லைட்டாக ஒரு புளிப்பு இனிப்பாக இருக்கும். அந்த மாதிரி வரும்போது அந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு வந்து மார்க்கெட்லாம் சோர் க்ரீம் அப்படின்னே கிடைக்கும். அதுவே வந்து நீங்கள் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். வாங்க முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக நம்ம தயிர்லாம் உறைஞ்சி வர ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த க்ரீமு. ஸோ இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த டெசர்ட்டுக்கு மேலே க்ரீம் போடுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேக்குக்கு வந்து நம்ம டோ ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நான் 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஹனி வந்து ஒரு 80 கிராம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். வெண்ணெய் வந்து 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து சுகர் வந்து 150 கிராம் 3/4 கப் எடுத்துக்கோங்க. 3 முட்டை அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக நம்ம பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சால்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டபுள் பாயில் மெத்தடில் இந்த ஜீனி அப்புறம் வந்து வெண்ணெய் இது ரெண்டையும் நம்ம வந்து உருக்கி எடுத்துக்கணும். டபுள் பாயில் மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெண்ணெயும் ஜீனியும் நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரணும், நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு அதை வந்து நம்ம சிம்லேயே வச்சு நல்லா வந்து நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கைவிடாமல் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ வந்து நமக்கு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் டெக்ஸ்சரும். நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்க்குறீங்க அப்படின்னாலுமே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக கேக்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணி கேக் செய்வோம், ஸ்பாஞ்ச் கேக்கு. ஆனால் இது வந்து ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி வராது. இது வந்து குக்கீஸ் டைப்பில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஜீனியும் வெண்ணெயும் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹனியை சேர்த்தலாம். ஹனியை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதை வந்து ஹீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் நம்ம வந்து கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா வந்து கலர் கொஞ்சம் பேல் எல்லோவாக வருது பாருங்கள். முன்னாடி கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கலர் வந்து லைட்டாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இப்போ டோவுக்கு தேவையான முட்டை மிக்ஸு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் முட்டை வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ அதை வந்து ஒன்றா சேர்த்துக்கிறேன். ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த பீஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து 3 முட்டையும் வந்து ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. நல்லா அதுக்கப்புறம் இந்த மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மைதா மாவு சேர்த்துடலாம். மைதா மாவு வந்து 3 கப்பு எடுத்திருக்கேன் இல்லையா? அதில் வந்து கொஞ்சம் மட்டும் பேலன்ஸ் வச்சுக்கோங்க. மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துற வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் மாவு வச்சுக்கோங்க. நான் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அது வந்து தேவைப்படும். இப்போ இந்த மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கையிலையோ இல்லை ஸ்பேச்சுலாவோ வச்சு மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு டைட் ஆக ஆக ரொம்ப மாவு வந்து சிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீங்கள் வந்து ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இருக்கிற மாவில் ஒரு பாதி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு பாதி சேர்த்துட்டேன். ஒரு 2 பேட்சாக சேர்த்து நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் நல்லா கை விட்டு பிசையும் போது நல்லா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதனால தான் நான் வந்து உங்களை பாதி கொஞ்சோண்டு மாவு மட்டும் எடுத்து வச்சுக்க சொன்னேன். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம பிசையும் போது அந்த ட்ரை மாவு போட்டு பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஒர்க்கிங் சர்ஃபேஸில் அந்த ட்ரை மாவை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டோவை போட்டு நல்லா கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா இழுத்து பிசைஞ்சு விடணும். அப்போ தான் இந்த குக்கீஸ் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை ட்ரை மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கைவிடாமல் பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிங்கனாலே நல்லா கரெக்டாக வந்துடும். கையில் ஒட்டாமல் இருக்கும். நம்ம பிசைஞ்சு முடிக்கும்போது அது வந்து சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு குக்கீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கையில் ஒட்டாமல் வந்துடுச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் நான் நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டேன். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம உடனடியே திரட்டணும் அப்படின்னா ரொம்ப ஒட்டிட்டு ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இப்போ வந்து இது வந்து 1 கிலோ கேக் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து 8 இன்ச்சு பேன் நான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 8 பீஸ் வந்து ஈவனாக போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா இதோட அளவுகளை அப்படியே பாதியாக குறைச்சிக்கோங்க. அதிகமாக செய்கிறீங்கன்னா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு எல்லாமே நல்லா நம்ம உருட்டி எடுத்துகிட்டு இதை வந்து ட்ரை மாவு சேர்த்து நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து மாவு எடுத்து நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணும்போதே அவனை வந்து ஒரு 170 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்க்கிறதுக்கு லைட்டாக மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. மைதா மாவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தேய்க்கும் போது ஒரு 2-3 பட்டர் ஷீட் மாற்றி மாற்றி தேய்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம தேய்ச்சிட்டு இந்த ஷீட் அப்படியே நம்ம உள்ளே சேர்த்து நம்ம வந்து பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து 2-3 ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஒன்று ஒன்றா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கும் போது நல்லா ஈவனாக ஒரே பக்கமாக இல்லாமல் நல்லா ஈவனாக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஓரங்கள்லாம் நல்லா தின்னாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்து நமக்கு ஷேப் வர்றதுக்காக நான் ஒரு 8 இன்ச் அளவுக்கு ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் வந்து நல்லா ஷேப் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண பீசஸை நம்ம வந்து மறுபடியும் பழைய மாவில் சேர்க்க வேண்டாம். இதுவுமே நம்ம சேர்த்து பேக் பண்ணிக்கலாம். இது வந்து பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை அப்படியே நான் வந்து இந்த ஷீட்டோடையே பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துருக்கேன். நம்ம இந்த அளவுக்கு தின்னாக தேய்ச்சோம் அப்படின்னா தான் நம்ம க்ரீம் சேர்க்கும்போது அந்த கேக் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தின்னாக தேய்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சு அங்கங்கே நல்லா வந்து ஒரு ஹோல் போட்டுருங்க. நம்ம பிஸா டோலெலாம் செய்வோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டுட்டு இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும். உங்களுக்கு வந்து குக்கீஸ் ரெடி ஆகிடும். ரொம்ப நாள் டைம் எடுக்காது. நம்ம ரொம்ப தின்னாக தேய்ச்சிருக்கோம் இல்லையா, நீங்கள் கொஞ்சம் அதிகமாக டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கருக ஆரம்பிச்சிடும். நான் 2 ட்ரே வச்சு மாற்றி மாற்றி வேக வச்சு எடுத்துட்டேன். நம்ம கீழே வச்சுருக்க ட்ரே வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். அதனால அதை கொஞ்சம் முன்னாடியே செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரியே மாற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் வந்து நான் சேர்த்துட்டேன். ஏன்னா இப்போ நம்ம 2-3 ஷீட்டு நம்ம பட்டர் ஷீட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா டோவையுமே நான் வந்து குக்கீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே நல்லா ஒரு ஒயர் ரேக்கில் வச்சு ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம கேக் செய்ய ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம நார்மல் கேக்லாம் செய்கிறோம் இல்லையா, விப்பிங் க்ரீம் செஞ்சு சேர்த்து நம்ம செய்யும்போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக வரணும் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் அப்படி எதுவுமே கிடையாது. பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த கேக் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே யுஏஇயில் இது வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு சோர் க்ரீம் வந்து ஒரு 2.25 கப்பு எடுத்துக்கலாம். அது கூட 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கணும். விப்பிங் க்ரீம் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு 5 to 6 ஹவர்ஸ் நம்ம வெளியில் எடுத்து வச்சோணும். வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து பால் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி இருக்கிறது மாறினா போதும். அந்த ஃப்ரீசர்லேருந்து டீஃப்ரோஸ் ஆனாலே போதும். இது ரெண்டையும் சேர்த்துட்டு பீட்டரில் ஒரு 2 நம்பர்லேருந்து 3 நம்பர் ஸ்பீடு வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த சுகர் வந்து க்ரீமில் நல்லா கரைஞ்சாலே போதும். ஸோ இந்த அளவுக்கு நான் நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விப்பிங் க்ரீம் வந்து ஸ்டிஃப் பீக்லாம் வரணுங்கிற அவசியமே கிடையாது. இது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக எசன்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ க்ரீமு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அந்த கட் பண்ண பீசஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் ஆறிடுச்சு. அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பிரெட் க்ரம்ஸ்லாம் எப்படி நைஸாக இருக்கும் அந்த மாதிரி இதை வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு டெக்கரேஷனுக்கு யூஸ் ஆகும். இப்போ இதை நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிடலாம். க்ரீமு, குக்கீஸு, அப்புறம் பவுடர் குக்கி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் பிளேட்டில் வந்து எல்லாம் ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடறேன். அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பட்டர் பேப்பரை வந்து நான் சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அந்த மெஸ் ஆகாமல் இருக்கும். அந்த ட்ரே வந்து மெஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக சைடில் வந்து கொஞ்சம் பட்டர் ஷீட்டை வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒவ்வொரு குக்கீஸாக ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கீஸ்க்கு நடுவில் நம்ம க்ரீம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா எல்லா குக்கீஸ்க்கும் நடுவுலையும் அதே அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டை அளவு பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த லேயர் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். க்ரீம் வந்து இது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலே நல்லாயிருக்கும். நல்லா உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்ட்டு கொடுக்கும். அந்த குக்கீஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ நான் வந்து எல்லாமே ஈவனாக வச்சுட்டு அடுத்தடுத்த லேயர் வந்து நான் வந்து ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறேன்.
இப்போ நம்ம லாஸ்ட் லேயர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் லேயர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ரீம் அதிகமாகவே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வெளியில் கவரேஜ் கொடுக்குறக்கும் கரெக்டாக இருக்கும். நான் வந்து பெருசாலாம் எனக்கு வந்து நான் அந்த ஃப்ராஸ்டிங் வராது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஈவனாக நான் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த குக்கீஸ் பவுடர் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்க்கும்போது நம்ம டேரெக்டாக க்ரீமில் கை வைக்காமல் இந்த மாதிரி ஷீட்டு வச்சு நம்ம வைக்கும்போது உங்களுக்கு ஈவனாகவும் செட் ஆகி வரும். ஸோ இந்த அளவுக்கு நான் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இது கவர் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து கண்டிப்பாக ஒரு 24 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு க்ரீம் எல்லாமே குக்கீஸில் நல்லா ஊறி கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் பவுடர் எல்லாமே நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம கீழே வச்சுருந்தோம்ல அந்த பேப்பரை அப்படியே மெதுவாக எடுத்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் எல்லாமே சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி நார்மல் ஸ்பாஞ்சில் ஹனி கேக் சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இது இருக்காது. கண்டிப்பாக இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு. பார்க்கும்போது ப்ராசஸ் பெருசாக தெரியும், ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து பர்த்டே அப்படிங்கிறதுனால அவள் கேட்டிருந்தா, ஸோ அவளுக்காகவே நான் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த கேக்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.